வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் வரும். தரமான லைஃப் பார்ட்னர் அமைவாங்க. சனி ரோக சனியா இருக்காரு. கடன் நோய் எதிரி இல்லாத உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார். கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிற துலாம் ராசிக்கு கடன் சிக்கல்கள் கட்டாயமா தீரும். இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது புதியதாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் வருது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, அதே போல பார்த்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் அற்புதமா இருக்கு. ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். குரு பகவானுடைய பயிற்சி ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான். ஆனால் இந்த ஆண்டு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். உச்ச வீட்டில் அமரப்போகிறார். இது வரைக்கும் ஒரு இருக்கக்கூடிய வீடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன வீட்டில் குரு பகவான் இருந்தார். அதனால தான் டிஜிட்டல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டிஜிட்டல் பொருளாதாரம் அதிகரித்த ஒரு ஆண்டாக இருந்தது. அவர் என்னைக்கு கடகராசியிலே சென்று உச்சமாக போகிறாரோ, கடகராசி தாய்மை வீடு அப்படிங்கிறோம். அப்போ நிறைய பேருக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. மன்னவன் பொன்னவன் என்று அழைக்கப்படக்கூடியவன் குரு பகவான். அந்த குரு பகவான் உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். நிறைய பேருக்கு திருமண தடைகள் இருக்கு. இந்த 90s கிட்ஸில் இருக்கிறவங்களுக்கு பலருக்கு பார்த்தீங்கன்னா திருமண தடையை பெருசா ஒரு இருந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில் இந்த குரு பகவானுடைய பேரருள் காரணமா அவர் உச்ச வீட்டிற்கு சென்று அமர்வதனாலே நிறைய பேருக்கு திருமணம் கூடி வரும். தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் மத்தியிலே ஒரு பெரிய பதவிக்கு செல்வார். ஆன்மீக ஞானிகளுடைய தொடர்பு இப்போ அதிகரிக்கும். ஆன்மீக பூமியாக மாறுவோம். ஆன்மீகத்தில் மக்களுடைய ஈடுபாடு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் அதிகரிக்கும். பொதுவாக இந்த குரு பகவான் உச்சமாக இருக்க போகிறார் அப்படிங்கிறதுனால தங்கத்தின் விலை மிக அதிகமாக ஆகக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். தங்கத்தினுடைய விலையில ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். என்ன சார் தங்கத்தின் விலை அதிகரிக்குங்கிறீங்க, ஒரு ஃப்ளக்சுவேஷனும் இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா, சனி பகவான் குருவுடைய வீட்டில் இருக்காரு. அதனால தங்கத்தின் விலையில ஃப்ளக்சுவேஷன். அதே சமயத்திலே குரு பகவான் உச்சமாக இருப்பதனால் தங்கத்தின் விலை கூடும். 10,000 ரூபாய் தங்கத்தின் விலை குறைந்தால் 30,000 ரூபாய் இந்த ஆண்டு தங்கத்தின் விலை கூடியே தீரும். அப்படி நிறைய நன்மைகள் இந்த மக்களுக்காக காத்திருக்கிறது. இந்த குரு பயிற்சி சம்பந்தமாக 12 ராசிகளுக்கும் என்ன பலன்கள் என்பதை நாங்கள் சொல்ல போகிறோம். பாருங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். துளாராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, நிறைய துலாம் பாருங்க, பல வருடங்களா தீராத கடன் பிரச்சனை, அதே மாதிரி நோய் என்ன தின்னுதுமா எல்லாமே இருக்கு. ஆனா நோய் பாத்தீங்கன்னா குணமே ஆகாத நோய் டாக்டர் சொல்லிட்டாங்க. நாங்களும் குணமாகிற கூடிய நோய் தான், நாங்களும் வைத்தியம் பண்ணிட்டே இருக்கோம், பெருசா அதுல இருந்து எங்களுக்கு விமோச்சனம் அப்படின்னு கிடைக்கலாமா? இப்படி நிறைய துலாம் பாருங்க, குடும்பத்துல இருக்க பிரச்சனை, குழந்தைகளால பிரச்சனை, கணவன் மனைவியிட பிரச்சனை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் கூட எங்களுக்கு மேட்டர் இல்லை, ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப சாலிடா இருக்கு. இதனால நாங்க கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய துளாராசி என்பர்கள் கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஏன்னா சனி பெயர்ச்சியே உங்களுக்கு பாத்தீங்கன்னா சனி ரோக சனியா இருக்காரு. கடன் நோய் எதிரி இல்லாத உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார். ஆனா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவரோட குணாதிசயம் என்ன, ஸ்பூன் ஃபீட் பண்ண மாட்டார். அதுக்கான முயற்சிகளை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் பலிதமாகும். கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கும் மேல சனி பகவானுக்கு ரொம்ப பிடித்தமான ராசி நீங்க அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், ராசியாதிபன் சுக்கிரனா இருந்தாலும் சனி பகவான் உச்சமடையக்கூடிய ராசி நீங்க. ஆக கொஞ்சம் முயற்சி பண்றீங்க அப்படின்னா எல்லாமே பலிதமாகும். அதுக்கும் மேல முயற்சி அப்படின்றது உங்ககிட்ட கேட்டுதான் கத்துக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, பொதுவா வெட்டு 1 துண்டு 2 மற்ற ராசி அப்படின்னா, துலா மட்டும் வெட்டு 1 துண்டு 10. பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு தான் பொருந்தும். ஸோ அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் இப்ப குரு பகவான் பாத்தீங்கன்னா 10ல் அமர்ந்திருக்காரு. பொதுவா ஜோதிடத்துல ஒரு பழமொழி உண்டு, 10ல் குரு பதவி பறி போகும் அப்படின்னு. ஆக பதவி போயிடுமாமா, முடிஞ்சிடுச்சா, லிட்ரலி வி ஆர் கோனா அப்படின்னு யோசிக்காதீங்க. இது என்ன ஆஸ்பெக்ட்ல நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா, வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்குங்க. அந்த ப்ரெஷர்ஸை நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றது தான் அர்த்தம். ஏன் ப்ரெஷர் வருது? நான் 15 வருஷமா இந்த இடத்துல தான் வேலை செய்யறேன், 10 வருஷமா இதே இடத்துல தான் வேலை செய்யறேன், இதே டெசிக்னேஷன்ல தான் இருக்கேன் அப்படின்னா இந்த காலகட்டம் பாருங்க, உங்களுக்கு சனியோ ரோக சனியா இருக்கா, அதே மாதிரி ராகு 5ஆம் பாவம் நெகட்டிவும் இருக்கு, பாசிட்டிவும் நிறைய இருக்கு. அப்ப கேது 11ஆம் பாவம், இதெல்லாம் என்ன உங்களுக்கு சுட்டி காட்டுது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க வேலை மாற்றமா போகலாம். அந்த இடத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா புதுசா அடாப்டபிலிட்டி ப்ராப்ளம் அப்படின்றது வரலாம். 10ல் குரு பதவி பறி போகும் அப்படின்றது இன்னொரு ஆஸ்பெக்ட்ல எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்ம ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறேன், நான் ஒரு மேனேஜருக்கு பிஏவா இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டம் எனக்கு அந்த ஹையர் அஃபிஷியல் போஸ்ட், அதாவது மேனேஜரான போஸ்ட் கொடுக்குறாங்க. அப்போ மேனேஜருக்கான போஸ்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் அப்படின்றது இருக்க தானே செய்யும்.
குறைஞ்சது 10,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் வருது அப்படின்னா வேலை பளுவும் அதிகரிக்க தானே செய்யும். எனக்கு இன்க்ரிமெண்ட் மட்டும் வரணும், வேலை பளு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது இல்லைங்களா? ஆக ஒரே விஷயம் தான், ரொம்ப சிம்பிளா வடிவேல் சார் சொல்லுவார் பார்த்தீங்களா, எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் செய்யக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் பக்காவாக பிளான் போடக்கூடிய பர்சனாலிட்டிஸ் இந்த காலகட்டம் பிளான் பண்ணி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ரெஷர்ஸை ஓவர் கம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்குது, அந்த இடத்துல இதை விட நிறைய சம்பளம் வருது, இதை விட உயர் பதவி கிடைக்குது அப்படின்னு நம்ம போனாலும் அங்கேயும் ஒரு ப்ரெஷர்ஸ் இருக்கும். அப்போ பொதுவாக பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, the known devil is better than the unknown devil. தெரியாத பேயை விட தெரிஞ்ச பிசாசு எவ்வளவோ மேலே. அந்த ப்ரெஷர்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கோங்க. சரிம்மா, இது வந்து நீங்கள் ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறவங்களுக்கு சொன்னீங்க. ஆமாங்க, நாங்கள் சுயதொழில் வச்சு நடத்துகிறோம், எங்களுக்கு எப்படி அப்படின்னா, ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா இந்த காலகட்டம் உங்களோட மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். புதுசாக கிளையன்ஸ் வருவாங்க, புதுசாக ஆர்டர்ஸ் வரும். அப்போ அந்த ஆர்டர்ஸை நம்மளால் ப்ராப்பர் டைமில் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்க முடியாது. காரணம் மேன் பவர் அப்படின்றது ஒன்று ப்ராப்ளமாக இருக்கும். யாரை நம்பி இந்த வேலையில நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை நட்டாத்தில் விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இந்த டெம்பரரி மேன் பவர் அப்படின்றது நீங்கள் ஹையர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வேலையை நீங்கள் பர்ஃபெக்டாக செய்ய முடியும். உங்களோட ஆர்டர்ஸை பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணி சொன்ன நேரத்தில் உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட தம்பி தங்கச்சினோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். முயற்சிகள் தீவிரப்படுத்தும் போது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க. துலாம் ராசி அன்பர்கள், அதாவது துலாம் ராசி அன்பர்களுக்கு சொல்லுவதாக இருந்தால் ஒரே விஷயம், நீதி நேர்மை உண்மை அப்படின்னு சொல்லி எழுதும்போதே பக்கத்தில் ப்ளஸ் போட்டு துலாம் சொல்லி எழுதிடலாம். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்திலுமே சரி எது தவறு எது அப்படிங்கிறத நல்லா பர்ஃபெக்டாக யோசித்து தான் முடிவெடுப்பீங்க. ஏன்னா எதுக்காக அப்படி யோசிக்கிங்க, உங்களுக்கே ஒரு பல விதமான கேள்வி வரும். ஏன் நம்ம போட்டு மற்றவங்களுடைய விஷயங்களில் இவங்க சரியாக செஞ்சுருக்காங்க, இவங்க தவறாக செய்கிறாங்க அப்படின்னு நம்ம ஏன் யோசிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது பார்த்தீங்களா? இதுக்கு மிகப்பெரிய காரணமே கிரகம் தான். கிரகங்களுடைய ஆளுமையில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய ராசிக்கு மேடம் சொன்ன மாதிரி சனி பகவான் உச்சமடைகிறார். சனிங்கிறவர் யார்? நீதியரசர். அதனால தான் உங்களுக்கு தெராஸ் என்ற ஒரு சிம்பல் வந்து கொடுத்துருக்காங்க. தெராஸ் என்ன பண்ணும்? சரியாக நீ இருக்கேன்னா நான் சரியாக எடை போடுவேன், நீ தவறாக இருக்குமோ நான் தவறாக இருப்பேன் அப்படிங்கிறது தான் இயல்பு. தவறை சுட்டி காட்டக்கூடிய தன்மை தான் கிட்டத்தட்ட 80% துலாம் ராசிக்காரர்களுக்கு பொருத்தம் இருக்கும். ஆனால் தவறாக நடக்கக்கூடிய சில துளாராசிக்காரங்க இருக்க தான் செய்வாங்க, அவங்க 20%. ஓகேவா? இது நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். துலாம் ராசி அன்பர்கள் 80% உண்மையானவர்கள் இருக்காங்க, 20% தன்னுடைய தேவைகளுக்காக சுயநலமாக பயன்படுத்தக்கூடிய நபர்களும் இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ இப்படி பார்க்கும்போது அதாவது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வரார், காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துக்கு வரார். ஸோ அப்படி பார்க்கும்போது குரு 10ல் அமர்ந்தால் பதவி பறிபோங்காங்களே, அது உண்மையா அப்படிங்கிறத மேடம் தெளிவாக விளக்கம் சொல்லியிருக்காங்க. 10ல் குரு அமர்ந்தால் தன்னுடைய வேலையில் தன்னுடைய தொழிலில் மிக அதிகமான கவனம் செலுத்தணும், பறிபோகாது என்பது உண்மை. ஏன் பறிபோகாது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்க குரு பார்க்கார். இந்த 2ஆம் இடம்ங்கிறது என்ன? தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தனம் அப்படிங்கிறது எப்படி வரும்? ஒரு மனிதன் ஒன்று வேலை பார்க்கணும், இல்லைன்னா தொழில் பண்ணணும். ஸோ ரெண்டுலேயும் இன்வால்மெண்ட்டாக இருக்கிறவனுக்கு தான் வீட்டில் பொருளாதாரம் வரும். ஸோ அப்போ பொருளாதாரம் வரும்னா கட்டாயமாக உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் வருங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கலாம். யார் யாரெல்லாம் துலாம் ராசியில் குடும்பத்தை விட்டுட்டு ஊர் விட்டு ஊர் போயிட்டேன், நாடு விட்டு நாடு போயிட்டேன், இந்த 5 வருஷத்தில் அல்லாடு பட்டுக்கிட்டு இருக்கேன், என்னுடைய கணவன் புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரு, என் மனைவி புரிஞ்சுக்கிற மாட்டேங்கான்னு சொல்லி புலம்பல் வேறு வழியே இல்லைங்க, மனசுக்குள்ளே தாங்க புலம்புறோம், வெளியே சொல்ல முடியலங்க அப்படிங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க இனிமேல் ஒற்றுமையாக, அன்பாக, பாசமாக, ஒரு அந்யுன்யமாக வாழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பின் ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் அற்புதமாக இருக்குது. சந்தோஷம் என்பது நிலச்சிருக்குங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லலாம். கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற துலாம் ராசிக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அந்த 6ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக 9ஆம் பார்வை மூலமாக பார்க்குறனால கடன் சிக்கல்கள் கட்டாயமாக தீரும். எனக்கு கடன் பிரச்சனை மட்டும் போயிடுச்சுன்னா நான் இறைவனுக்கு நன்றி சொல்லுவேன் அப்படின்னு நினைக்கிற நீங்கள் குரு பகவானுக்கும் சேர்த்து நன்றி சொல்லுங்கள். ஏன்னா குருவுடைய அருளால் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய ஒரு அற்புதமான செயல்பாடு மூலமாக கடன் பிரச்சனை மீண்டு வர போகிறீங்க. வேலையில் இடமாற்றம் உறுதியாக ஏற்படும். அந்த இடமாற்றம் என்பது பதவி உயர்வோடு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக, ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். துலாம் ராசியில் கஷ்டப்பட்டு ரொம்ப போராடுற வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்னு எழுதி வச்சுக்கோங்க. குரு உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து ஒன்று ஒன்றா டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பெஸ்ட்டான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு
குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும், இல்லற வாழ்க்கையில் சந்தோஷமும், நினைத்த விஷயங்களில் நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்களை குரு பகவான் நம்மளுடைய துலாம் ராசிக்கு அற்புதமாக தரப்போகிறார். துலாம் ராசி துள்ளி குதிக்க போறீங்க. ஆழ்ந்த சிந்தனை உடைய துலாம் ராசி என்பர்களே, இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கடவுள் எப்படி கொடுத்தாருன்னா, பாரம்பரியத்தை பின்பற்றக்கூடிய ஒரு குணத்தையும் கொடுத்தார், மாடர்னிட்டியை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுத்தார். என்ன காரணம்னா, துலாம் ராசியில வந்து குரு பகவானுடைய விசாக நட்சத்திரம் இருக்கு. ஆகவே இவர்கள் வந்து என்னைக்குமே இந்த பாரம்பரிய குணங்கள் அதை பின்பற்றுவார்கள், ட்ரெடிஷனல் வேயை பின்பற்றுகிறாங்க. ஆனா சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறதுனால ஒரு மாடர்னிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இரண்டும் கலந்த குணம். அப்போ திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறதே இவங்களுக்கு அப்படின்னா, இது என்ன காரணம்னா, இவர்களுக்கு வந்து இப்போ சித்திரை நட்சத்திரத்துக்காரங்க எடுத்துப்போமே, இவர்களுக்கு வந்து சித்திரை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அது சித்திரைக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கைக்கு நல்ல வேகமான கணவர் அமைவார், வேகமான சிந்தனை உடைய கணவர். உங்க 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு? மேஷம், அதுக்கு அதிபதி செவ்வாய். அப்போ செயல் வேகம் உடையவர்கள் தான் இவருடைய கணவன்மார்கள், சந்தேகம் இல்லை. அதுவும் சரராசி, இதுவும் சரராசி. அப்போ 2 பேர்களில் வேகம் தானே இருக்கணும் அப்படின்னா, மேஷ ராசி அது வந்து செயல் வேகம் உடைய ராசி, சிந்திக்காம செயல்படும். ஆனால் துலாம் ராசி எல்லாரையும் எடை போடும், என் வீட்டுக்காரர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு எடை போடும். அந்த எடை போடக்கூடிய தராசு இருக்கு பாருங்க, பிறரை எடை போடக்கூடிய குணத்தை துளாராசி இருப்பதனால் பலருக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை வருது. துளாராசிக்காரங்களுக்கு அந்த எடை போடக்கூடிய குணத்தை மாற்றிக்கிடணும். என்னுடைய வாழ்க்கை துணையுடைய சில தவறுகள் இருந்தாலும் அந்த தவறுகளோடு நான் அவரை ஏற்றுக்கொள்கிறேன், அவளை ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லும்போது தான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். நிறைய பேர் வந்து 9ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது எங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கணுமே இன்னும் ஆகலையும் கேள்வி கேட்குறீங்க. சித்திரை நட்சத்திரத்து அன்பர்களுக்கு இப்பொழுது திருமணம் ஆகும். வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் வரும். தரமான லைஃப் பார்ட்னர் அமைவாங்க. ஏன்னா நீங்க ரொம்ப தரமானவங்க, அப்படி தரமான லைஃப் பார்ட்னர் அமைவாங்க. சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இப்போ ஃபாரின் போயிட்டு வர யோகம், பொழுதுபோக்கு விஷயங்களில் கூடுதலான ஒரு ஆர்வம் இருக்கக்கூடிய யோகம், இதெல்லாம் உண்டு. தாயுடைய உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அதே நேரத்தில் நண்பர்களால் சில தொந்தரவு இருக்கும், சில பேர் தவறான பாதைக்கு இழுப்பாங்க. அதில் மட்டும் நீங்க எச்சரிக்கையாக இருந்து கொண்டால் போதும். சுவாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை இந்த காலகட்டத்தில் பெறலாம். அலுவலகத்தில் உயர் பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். ஆக இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது புதியதாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் வருது. பெத்த தாயுடைய உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகிறது. அதே போல விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இவர்களுடைய கம்யூனிகேஷன் விஷயத்துல ரொம்ப கவனமாக இவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். அதே போல பலருக்கு இப்போ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி வேலை கிடைக்கக்கூடிய யோகம் விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உண்டு. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதினா மிகப்பெரிய வெற்றிகள் வரும். நீட் எக்ஸாமினேஷன்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக வரப்போகிற மாணவர்கள் விசாகம் நட்சத்திரத்து மாணவர்களாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. அப்போ நிறைந்த நன்மைகள் உங்களுக்கு தேடி வருதே. இந்த காலகட்டமும் எங்களுக்கு வந்து 10ஆம் இடத்து குருவை பற்றி ஒரு அற்புதமாக விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் எங்களுக்கு நன்மைகள் வரும் அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்கள் ஆலங்குடி செல்லணும். ஆலங்குடி சென்று ஆபத் சகாயேஸ்வரரை வழிபடணும், ஏலவார் குழலியை வழிபடணும். அங்கே என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, அம்மன் தவம் இருந்து அந்த சிவனை மணந்து கொண்டாள். ஆகவே திருமணம் வரம் வேண்டக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இப்போ கல்யாணம் மலருக்கு கூடி வரப்போகுது. நீங்கள் போய் ஆலங்குடி போயிட்டு வந்தா உங்களுக்கு நல்ல முறையில் திருமணமாகும், நல்ல வருமானம் வரும், நல்ல வாக்கு பலித வரும், செய்தொழிலில் வெற்றி வரும், நிறைய உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆகவே இந்த காலகட்டம் ஒரு உயர்ந்த காலகட்டமாக துளாராசிக்காரர்களுக்கு அமைகிறது.